Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. A'udhu billahi min shaitanir rajim. Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alamin. Assalatu wassalamu ala rasulil karim wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. அளவில்லா கருணையும் இணையில்லா கருவியுடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் அந்த அல்லாஹ்வுடைய அன்பும் கருணையும் இந்த உலகத்திற்கு நேர்வழி காட்ட வந்த அத்துணை நபிமார்கள் மீதும், குறிப்பாக நமக்கு வழிகாட்ட வந்த முஹம்மது நாயகம் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், குறிப்பாக உங்கள் மீதும் என் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பத்துத்தவனாக. அல்லாஹ் தாலா இந்த ரமலான் மாதத்தை குறித்து கூறும்போது ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் என்று குறிப்பிட்டு காட்டுகிறான். அதாவது இந்த ரமலான் மாதத்தை சிறப்பு மிகுந்த மாதமாக மாற்றியதற்கான காரணம் என்னவென்றால், இந்த மாதத்தில்தான் அல்லாஹ் தாலா இந்த மாட்சிமை மிக குர்ஆனை இறக்கி வைத்தான். நாம் அனைவரும் இந்த மாதத்தில் குர்ஆனை அதிகமாக ஓதிக்கொண்டுதான் இருக்கின்றோம். காரணம், அதற்கான சிறப்புகளை நாம் புரிந்து வைத்திருக்கின்றோம். மாறாக துரதிருஷ்டவசமாக என்னவென்றால், நாம் அதனுடைய சாராம்சத்தை, அதனுடைய கருத்தை நாம் புரிய மறுக்கின்றோம். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய நெருங்கிய சொந்தங்கள், தாயாக இருக்கட்டும், தந்தையாக இருக்கட்டும், சகோதரனாக இருக்கட்டும், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். உதாரணத்திற்கு சவுதியில இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வச்சுப்போம். அவங்க நம்மளுக்காக ஒரு அரபியில ஒரு கடிதம் அனுப்புறாங்க. ஏதாச்சும் ஒரு விஷயங்களை நம்மளை சொல்றதுக்காக அனுப்பிக்கிறாங்க. நம்ம என்ன பண்றோம்னா, அந்த கடிதத்தை வாங்கி படிச்சு பார்க்குறோம். படிச்சு பார்த்துட்டு அதை அப்படியே மூடி வச்சிடறோம். இதனால ஏதாச்சும் ஒரு பயன் இருக்க முடியுமா? நிச்சயமாக இருக்காத சகோதரர்களே. அவர்கள் என்ன விஷயத்தை நம்மிடம் கூற வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களோ அந்த விஷயத்தை இறுதி வரை நம்ம என்ன பண்ண மாட்டோம், தெரிஞ்சு கொள்ளாமே போயிடுவோம். ஸோ நம்ம அந்த மாதிரி தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இந்த குர்ஆனை ஓதிக்கிட்டு இருக்கோம். இந்நிலை மாற வேண்டும். நம்ம நிறைய பேர் கேட்டிருக்கோம், சாதாரண மதங்கள்ல திருக்குர்ஆனை ஓதும்போது அலிஃப் லாம் மீம் என்ற ஒரு எழுத்துக்கு ஒரு நன்மை என்று கேள்விப்பட்டிருப்போம். அதே இந்த ரமலான் மாதத்தில் அலிஃபுக்கு 10 நன்மை என்றும், லாமுக்கு 10 நன்மை என்றும், மீமுக்கு 10 நன்மை என்றும் நம்ம பல்வேறு விதமா கேட்டிருக்கோம். அப்படிங்கிறப்ப குர்ஆன் ஓதுவதில் நன்மை இருக்கின்றது தான், இல்லை என்று நான் கூற வரவில்லை. மாறாக நாம் அரபியில் மட்டும் குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்து அப்படியே போயிட்டு இருந்தோம்னா, வெறும் நம்ம குர்ஆனை ஓதியதோடு மட்டும் இந்த விஷயத்த முடிச்சுட்டு போயிடுவோம். மாறாக அதன் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், அதை புரிஞ்சு கொள்வதற்காக ஏதாவது ஒரு முயற்சி நம்ம என்ன பண்ணணும், மேற்கொள்ளணும். அதற்காக தான் நான் என்ன பண்ணேன், முன்னாடி குறிப்பிட்டு காட்டினேன். நம்மளுடைய சொந்தங்கள் ஃபாரின்லயோ இல்லை சவுதிலையோ இருந்தாங்கன்னா, அவங்க நமக்கு எழுதின கடிதத்தை நம்ம என்ன பண்ணுவோம், கூகுள் டிரான்ஸ்லேட் மூலியமாகவோ இல்லை அரபி தெரிந்த நபர்களிடமும் சென்று என்ன பண்ணுவோம், அதற்கான அர்த்தத்தை தெரிய முற்படுவோம். ஏன்னா நம்மளுக்கு நெருங்கியவங்க, நம்மளுக்கு சொந்தமானவங்க நம்மள்ட்ட என்ன பண்றாங்க, ஒரு விஷயத்தை கன்வே பண்றதுக்கு, எடுத்துரைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஸோ நம்ம என்ன பண்றோம், அதற்கான முக்கியத்துவத்தை குறித்து நம்ம என்ன பண்றோம், புரிஞ்சு கொள்றதுக்கு ட்ரை பண்றோம். இப்ப அல்லாஹ் நம்மளை படைச்ச ரப்புல் ஆலமீன், இந்த அகிலத்தை படைத்த, மனிதர்களை படைத்த, அனைத்தையும் படைத்த அல்லாஹ் என்ன பண்றான்னா, நம்மளுக்கு ஒரு செய்தியை அல்லாஹ் நம்ம கிட்ட, மனிதர்களாகிய நம்ம கிட்ட என்ன பண்றோம், ஒரு செய்தியை எத்தி வைக்கிறதுக்காக இந்த குர்ஆனை நம்மளுக்கு அமைச்சிருக்கான். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அந்த குர்ஆனை வெறும் வார்த்தையாக ஓதுவதோடு மட்டுமாக முடித்துக் கொள்கின்றோம். இவ்வாறு இருக்கக்கூடாது சகோதரர்களே. நம்ம என்ன பண்ணணும், குர்ஆனை அதிகமா அரபியில மட்டும் ஓதிக்கிட்டு நிறுத்தாம அவருடைய தமிழையும் நம்ம என்ன பண்ணணும், அதிகமாக படிக்கக்கூடிய மக்களாக இருக்கணும். இந்த ரமலான் மாசம் இருக்கு. இது என்னது, குறிப்பான எதுக்காக வந்த மாசம்னா, இந்த குர்ஆனுக்கான மாசம். அப்ப இந்த குர்ஆனை வெறும் நம்ம அரபியோட மட்டும் ஓதிக்கிட்டு நம்முடைய இந்த மாதத்தை கழித்து விட்டோம் என்றால் அதில் எந்த ஒரு பெரிய பலனும் மட்டும் இருக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஒரு முடிவு எடுப்போம். இன்ஷா அல்லாஹ் நாடினால் இந்த ரமலான் மாசத்துல நியத்து வைங்க. எல்லாரும் நியத்து வச்சு, நான் இந்த ரமலான் மாசத்துல அல்லாஹ் நாடினால் நான் முயற்சி பண்ணி இந்த குர்ஆனை முழுமையாக தமிழில் படித்து முடிப்பேன். ஒரு முறையேனும் நம்ம வாழ்நாள்ல நம்ம குர்ஆனை பெரும்பாலும் தமிழ்ல படிச்சிருக்க மாட்டோம். ஸோ இந்த ரமலான் மாசத்துல நம்ம இந்த குர்ஆனை முழுமையாக ஓதி தமிழ்ல முடிப்பேன்னு சொல்லிட்டு, அரபியில மட்டும் இல்லாம தமிழ்லயே நான் ஓதி முடிப்பேன்னு சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் நியத்து வைப்போம். அதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்வோம். அல்லாஹ் அதற்காக என்ன பண்ணுவான்னா, உதவிகள் தருவான். குறைஞ்சபட்சமாக நம்ம என்ன சொல்றோம்னா, ஒரு நாளைக்கு ஒரு பக்கமாச்சும் நீங்க என்ன பண்ணணும்னா, குர்ஆனுடைய அந்த தமிழ் அர்த்தத்தை படிக்கணும். இன்று நம்ம கையில ஏகப்பட்ட வழிமுறைகள் இருக்கு. குர்ஆனுக்கான பல மொழிபெயர்ப்புகள், பல வழிமுறைகள் போன்லயே ஏகப்பட்ட ஆப்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா, அதற்கான தயாரிப்புகளோட நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு நாளைக்கு குர்ஆனுக்காக 2 மணி நேரம் 3 மணி நேரம் சொல்லிட்டு டைம் ஒதுக்கி அதற்காக நம்ம என்ன பண்ணணும், குர்ஆனுடைய தமிழ் அர்த்தத்தை நம்ம அதிகமாக படிக்கணும். வாய்ப்புகள் இருந்தால் அதனுடைய தஃசீர்களையும் படிக்கக்கூடிய நன்மக்களாக இன்ஷா அல்லாஹ் நம்ம இருக்கணும்.
அதற்கான பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருளாக என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.